அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் உறவுகள் தொடர்பாக குர்ஆன் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை விளக்கத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஅபுதுல்லா, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணையாக்காதீர்கள், அவனுக்கு சிறுக்கு வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, நெருங்கிய உறவினர்களுடனும், வல் யதாமா, அனாதைகளுடனும், வல் மசாக்கின், ஏழைகளுடனும், வல் ஜாரி தில் குர்பா, உறவுடைய பக்கத்து வீட்டாருடனும், வல் ஜாரில் ஜுனுப், தூரமாக இருக்கக்கூடிய அந்நியமாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டாருடனும், வஸ்ஸாஹிபி பில் ஜன்ப், உங்களுடன் அதாவது பயணம் அல்லது தொழில் போன்ற இடங்களில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களுடனும், வபினு சபீல், வழிப்போக்கர்களுடனும், வமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் அடிமையாக வைத்திருக்கக்கூடியவர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ லா யுஹிபு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, அல்லாஹு தஆலா ஆணவம் கொண்ட பெருமைக்காரர்களை நேசிக்க மாட்டான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா நிறைய உறவுகள் சம்பந்தமாக சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லிமுடைய கடமைகளை ரெண்டாக பிரிப்பார்கள். ஹக்குல்லா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்கிறதை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுருக்கமான ஒரு வார்த்தையை சொல்கிறான், வஅபுதுல்லா, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீர்கள். இதுதான் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த வணங்குங்கள் என்பதில் தொழுகை வரும், நோன்பு வரும், நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய எல்லா அமல்களும் அதில் வரும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதில் நாங்கள் இணை வைக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது, அல்லாதவங்களுக்காக அறுத்து பலியிடுவது, அல்லது தொழுகை நோன்பு போன்ற அமல்களை அல்லாஹ் அல்லாத வேறொருவரிடத்தில் ஏதாவது நலவுகளை எதிர்பார்த்து செய்வது, இப்படியான சிறுக்கான விஷயங்களை தவிர்த்து கொள்தல் என்கிற ஒரு பகுதி வருகிறது. ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய அடுத்த கடமைகள் என்னன்னு சொல்லி சொன்னால், ஹுக்கூக்குல் இபாத், ஏனைய படைப்புகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இதில் இஸ்லாத்தை டோட்டலாக பிரித்தா ரெண்டாக தான் பிரிக்கலாம். மனுஷன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனிதன் பிற மனிதர்களுக்கு பிற படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதில் எங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவது, உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது என்கிறது இஸ்லாத்தில் பெரும் ஒரு பகுதி. இந்த உறவுகள் விஷயத்தில் உண்மையிலேயே நிறைய பொடுபோக்கு நம்மிடத்தில் தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. உறவு என்பதை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லி காட்டுவான். ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர் ரஹம் முஅல்லக்தும் பில் அர்ஸ், குடும்ப உறவு, இரத்த உறவு என்பது அரசில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அரசில் இருந்து அது அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது, யா அல்லாஹ், யார் என்னை சேர்த்து நடக்கிறானோ அவனை நீயும் சேர்த்துக்கொள், யார் என்னை பிரித்து நடக்கிறானோ அவனை நீயும் பிரித்து விடு என்று குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. குடும்ப உறவுக்கு ஏன் இந்த முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு கொடுக்குறாங்க? லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉர் ரஹம், இரத்த உறவுகளை முறித்து நடப்பவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ குடும்ப உறவை முறிப்பதே சொர்க்கம் போகிறதுக்கு தடையாக அமையும் என்கிற அளவுக்கு எதுக்கு இந்த குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், உலகத்தில் அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு உறவு தான் குடும்ப உறவுங்கிறது. இப்போ எங்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் யார் ரொம்ப நெருக்கம்னா, எங்களுக்கு பெரும்பாலும் கூட்டாளி மாதிரி தான் நெருக்கமாக இருப்பாங்க. எங்களுக்கு குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசாட்டியும் அடிக்கடி கூட்டாளிமாரோட பேசாமல் எங்களுக்கு இருக்க இயலாது.
ஆனால் இந்த நண்பர்களை நாங்கள் தான் தெரிவு செய்கிறோம். எங்களோட வகுப்பில் படிக்கிறார்கள் அல்லது எங்களோட ஒண்டா விளையாடுறார்கள் அல்லது ஒண்டா வேலை செய்கிறார்கள், நாங்கள் தெரிவு செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு பாப்பா யார், உம்மா யார், சாட்சி பெரியம்மா யார், மாமா யார், இதெல்லாம் அல்லாஹ் தெரிவு செய்கிறான். இவர் உனக்கு பாப்பா, இவர் உனக்கு உம்மா, இவர் உனக்கு சாட்சி என்கிற உறவுகளை அல்லாஹ் தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த உறவை நாங்கள் ஏற்று கண்ணியப்படுத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ் தந்த அந்த உறவை நாங்கள் புறக்கணிக்கிறதா ஆகுது. எனக்கு நீ தந்த சாட்சியை விட எனக்கு கூட்டாளி தான் விருப்பம், நீ அல்லாஹ் தந்த உம்மாவை விட எனக்கு பொம்பளை தான் விருப்பம், மனைவி தான் விருப்பம்னு சொல்லி சொன்னால் இது அல்லாஹ்வுடைய அந்த உறவை புறக்கணிக்கிறதாக அமையும். இந்த வகையில் தான் குடும்ப உறவுகளை பேணுறது என்றது மிக முக்கியமாக அமையும். குறிப்பாக குடும்ப உறவுகள் முறிகிறதுக்கு அடிப்படை காரணமாக பெரும்பாலும் பெண்கள் தான் அமைகிறாங்க. உறவுகள் வலுவாக ஆகிறதுக்கும் உறவு நல்லா அமைகிறதுக்கும் பெண்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களோட வாப்பாவோட குடும்பத்தோட நெருக்கம் இருக்குதா, உம்மாவோட குடும்பத்தோட நெருக்கம் இருக்குதான்னு கேட்டால் எல்லா பிள்ளைக்கும் உம்மாவோட குடும்பத்தோடு தான் நெருக்கம் இருக்கும். ஏன்னா உம்மாவோட தொடர்பு அவங்களோட குடும்பத்தோடு தான் கூட இருக்கும், பாப்பாவோட குடும்பத்தோட தொடர்பு குறைய இருக்கும். அப்போ இயல்பாக தாயினுடைய அந்த குடும்ப உறவு தொடர்பை வச்சு தான் பிள்ளைகளும் அவங்களோட உம்மாவுடைய மாமாமாரோட நெருக்கம் இருக்கும், ஆனால் சாச்சாமாரோட நெருக்கம் இருக்காது. சாட்சிமார் பெரியம்மாவோட நெருக்கமாக இருக்கும், ஆனால் வாப்பாட தாத்தா தங்கச்சியோட நெருக்கம் குறைவாக இருக்கும். சாட்சி பெரியம்மான பிள்ளைகளோட நெருக்கம் கூட இருக்கும், சின்னவாப்பா பெரியவாப்பாவோட பிள்ளைகளோட நெருக்கம் குறைய இருக்கும். இது எது காரணம்னு சொல்லி சொன்னால் பெண்கள் தான் அந்த உறவை அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக தன்னுடைய தாயினுடைய உறவு யாரோட நெருக்கமாக இருக்குதோ அவங்களோட பிள்ளைகளோட உறவு நெருக்கமாக அமையுது. அப்போ உறவுகளை தீர்மானிக்கிறவங்களாக பெண்கள் தான் இருக்கிறாங்க. இந்த வகையில் இந்த உறவுகள் விஷயத்தில், உறவுகள் சேர்ந்து விடாமல் இருக்கிற விஷயத்திலையும், உறவுகள் முறையாக பேணுகிற விஷயத்திலையும் கட்டாயமாக பெண்களுடைய சரியான பங்களிப்பு இருக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் தஆலா அடிப்படையான உறவை சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்கிற பண்பு என்கிறது இஸ்லாத்தின அடிப்படை கடமைகள் போன்ற ஒரு அம்சம். குர்ஆன் எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளை சொல்லிட்டு அடுத்ததாக தாய் தந்தைக்கு செய்கிற கடமையை சொல்வான். வக்கலா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய இறைவன் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு சட்டம் சொல்லியிருக்கிறான், தீர்ப்பு சொல்லியிருக்கிறான். இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா பலா தகுல்லஹுமா உஃபின், தாய் தந்தை ரெண்டு பேருமோ அல்லது ரெண்டு பேரில் ஒரு ஆளோ உங்கள் மத்தியில் வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவங்கள பார்த்து சி என்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. இங்கே ஏன் அல்லாஹ் தஆலா வயோதிபத்தை சொல்கிறான்னு சொன்னால், பெரும்பாலும் தாய் தந்தை என்கிறவங்க எல்லா தாய் தந்தையரும் உண்மையிலே தியாகிகள் தான். ஆனால் பிள்ளைகளுக்கு எப்பயுமே தாய் தந்தை தான் கோபத்துக்குரியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் கண்டிஷன் போடுறவங்களாக இருப்பாங்க, அதை செய்யாத இதை செய்யாதேன்னு சொல்லி. பிள்ளைகள் பெரும்பாலும் அதை விரும்புறதில்லை. ஆனால் உண்மையிலே எல்லா தாயின் தகப்பனும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்கிறாங்க. அவங்களுடைய தியாகத்தில் உச்சகட்டம் அவங்க வயசான ஒரு காலத்தை அடைகிற போதும் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் தேவையில்லைன்ற ஒரு கட்டம் வரும். அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க, சுயமாக என்ற நிலை வரும். அவங்க தாயின் தகப்பன் வயசாக போகிற டைமில் பிள்ளைகளுக்கு இப்போ தாய் தகப்பன்னு சொன்னால் ஒரு தேவையில்லாத ஒரு ஆட்கள், வீட்டுக்குள்ளே இருக்கிற பாரமான உறவு, இருக்கிறத விட இல்லாமல் தான் நல்லம் என்று நினைக்கிற மாதிரி லெவலுக்கு போகக்கூடிய காலகட்டம் அது. அந்த கட்டத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்படி ரெண்டு பேரோ அல்லது ஒருவரோ உங்கள்கிட்ட வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவங்கள விரட்டிடாதீங்க. குறைஞ்சபட்சம் அவங்க ஏதாவது கேட்டால் ஷீ என்ற ஒரு வார்த்தை கூட நீங்கள் மறுப்பாக பேசிடாதீங்க. நீங்கள் வஹ்பில்லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, நீங்கள் பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெற்றோரோட பணிவாக நடந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லாமல் இந்த வார்த்தைக்கு நம்ம நேராக தமிழோட மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது. வஹ்பில்லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக தாழ்த்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இறக்கையை தாழ்த்துதல் என்றதை ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், ஒரு பறவை சிறகை அடைக்கிற காலமெல்லாம் மேலே போயிட்டு இருக்கும். சிறகை பொத்திச்சுன்னு சொன்னால் அது கீழே வரும். உங்களுக்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழே எவ்வளோ அடிமட்டத்துக்கு உங்களால் போய் அவங்களுக்கு பணிவாக நடக்க முடியுமோ அவ்வளோ அடிமட்டத்துக்கு போய் பணிவாக நடங்க. அவங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆவும் செய்யுங்க.
அந்த துவா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என்னுடைய தாய் தகப்பன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் மீது எப்படி பரிவு காட்டி, என் மீது எப்படி அன்பு காட்டி என்னை வளர்த்தாங்களோ அதுபோல் அவங்கள் மீது நீ அன்பு காட்டுவாயாகன்னு துவாவும் செய்யுங்க என்று அல்லாஹு தஆலா கற்றுத்தருகிறான். ஆக உறவுகள் ஆக பலமான உறவு தாய் தந்தை என்கிற உறவு. பெரும்பாலும் இன்றைக்கு தாய்மார்கள் வயசு போனால் பிள்ளைகளால் பந்தாடப்படக்கூடிய நிலைகள் இருக்குது. சில நேரங்களில் கடைசி கட்டத்தில் தாயை யார வீட்டில் வச்சுக்கிறது, தந்தையை யார வீட்டில் வச்சுக்கொள்றதுங்கிறதுல பிரச்சனை ஆகுது. சொத்துக்கள் சில நேரம் மாலை கீழே இந்த மாதிரி சாமா இருந்தால் கடைசி நேரத்தில் எங்கட வீட்டில் இருக்கவங்க எதிர்பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் சில பெற்ற பிள்ளைகளே இவ்வளோ நேரம் எந்த வீட்டில் இருந்தா ஓண்ட வீட்டில் இருந்தா என்ன, இந்த மாதிரி சில நேரங்களில் யார வீட்டில் வைக்கிறேன்னு பிரச்சனையாகக்கூடிய அளவுக்கான உறவாக இது ஆகிருக்கு. உண்மையிலே தாய் தகப்பனுக்கு ஒருவர் நன்றி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக அவன் ஆக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மனுஷனுக்கு நன்றி செலுத்தலையோ அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது. அடுத்து மனுஷனுக்கு வரக்கூடிய உறவுகள் ஒன்று தாய் வழியாக சில உறவுகள் வரும், அல்லது தந்தை வழியாக சில உறவுகள் வரும். இதுதான் இரத்த உறவு நாங்கள் சொல்கிறது. தாய் மூலமாக வரக்கூடிய உறவு அல்லது தந்தை மூலமாக வரக்கூடிய உறவு. இதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வவிதில் குர்பா, உங்கள் நெருங்கிய உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நெருங்கிய உறவு என்று சொல்கிறது தாய் வழியாக வரக்கூடிய உறவுகள், சாட்சி பெரியம்மாண்டு வரக்கூடிய மாமாண்டு வரக்கூடிய உறவுகள், தந்தை வழியில் வரக்கூடிய அதாவது சின்ன வாப்பா பெரிய வாப்பா என்று வரக்கூடிய உறவுகள், அல்லது வாப்பம்மா உம்மம்மாண்டு தாய் தந்தை வழியில் வரக்கூடிய உறவுகள். இந்த உறவுகளுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த உறவுகள் எல்லாம் இப்போ சிதைஞ்சு போயிருக்குது. முந்தைய காலம்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அதனால் சாச்சா யார் பெரியப்பா யார் பெரியப்பட பிள்ளை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வீட்டு பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ தொழில் காரணம் இருக்குது, அல்லது காணி வசதி இல்லாமல் காரணம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஊர்களில் பெரும்பாலும் கடந்த காலத்தில் மாதிரி சொந்த ஊருக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொள்வது, வேறு வேறு ஊரில் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஏதேதோ காரணங்களால் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழல். இந்த பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலில் குடும்ப உறவுகள் சேர்ந்து போயிருக்குது, உறவுகள் தொடர்பு இல்லாமல் இருக்குது. இஸ்லாம் தந்தை வழியாக வரக்கூடிய உறவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பயணம் போகிறாங்க. அப்போ இடைவெளியில் ஒரு காட்டரபியை காண்றாங்க. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க இறங்கி அவங்க வந்த ஒட்டகமோ குதிரையோ கழுதையோ ஏதோ அவங்களோட வாகனம் அதை கொடுக்குறாங்க. அந்த காட்டரபி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஒரு சால்வை போட்டிருந்தாங்க. அந்த சால்வையை எடுத்து அவருக்கு போத்தி விடுறாங்க. அரபிகளை பொறுத்தளவு அவங்கள்ட்ட இந்த சால்வையை இன்னொரு கொடுக்குறதுன்னு சொல்லி கண்ணியத்துக்காக கொடுப்பாங்க. அப்போ ஒன்றுமே இல்லாத காட்டு அரபிகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இதை பார்த்து கொண்டு ஒருவர் கேட்குறாரு, சாதாரண ஒரு ஆள், அவருக்கு போய் உங்களோட வாகனத்தை கொடுத்தீங்க, உங்களோட சால்வை எடுத்து எதுக்கு அவரை போத்துனீங்க என்று சொல்கிற போது அவர் சொல்கிறாங்க, இன்னும் அவங்க சொல்கிறாங்க, நான் அவரை மரியாதைப்படுத்தலை, இவர் யாருண்டா என்னை வாப்பாட கூட்டாளியில மகன், என்னை வாப்பாட கூட்டாளியில மகன் என்கிற காரணத்தினால நான் அவரை கண்ணியப்படுத்துகிறேன். நான் கண்ணியப்படுத்துகிறேன் எதுக்காகன்னு சொல்லி சொன்னால், என்னை வாப்பா மேல் உள்ள மரியாதைக்காகத்தான் வாப்பாட கூட்டாளியில பிள்ளைங்கிறதுக்காக இவரை நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு கண்ணியம் எப்போ முழுமை அடையும்னு சொன்னால், அவன் மௌத்தா போனதுக்கு பிறகு, உம்மா வாப்பா மௌத்தா போனதுக்கு பிறகும் அவர்கள் ஊடாக வரக்கூடிய உறவுகளையும் அவன் கண்ணியப்படுத்துவதன் மூலமாகத்தான் தாய் தகப்பனுக்குரிய கண்ணியத்தை சரியாக ஒருவன் பூர்த்தியாக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே என்னை வாப்பாட கூட்டாளிட மகன் என்கிறதுக்காக நான் அவரை கண்ணியப்படுத்தினேன் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த தந்தை வழியில் வரக்கூடிய நெருங்கிய உறவுகள் இருக்குது. இந்த நெருங்கிய உறவுகளும் இன்றைக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. இந்த உறவுகள் தூரமானாலும் கூட நம்ம அந்த உறவை பேணுறதுக்கு சில வழி இன்றைக்கு வசதி இருக்குது. முந்தி காலம் மாதிரி கஷ்டப்படணும், டெலிஃபோனில் பேசிக்கலாம், பிள்ளைகளை பேச வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு எங்களோட கூட்டாளி மாற எங்களோட பிள்ளைகள் தெரிஞ்சு கொண்ட மாதிரி சில நேரம் சாட்சி பெரியம்மாட பிள்ளைகளை தெரியாத நிலை இருக்குது. ஒரு காலம் போகணும், இந்த கொஞ்ச நாள் போகும்போது எப்படி ஆகும்னு சொல்லி சொன்னால், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களை மட்டும்தான் தெரியும். எங்களோட நானா தம்பி மாறுற பிள்ளைகளை எங்கேயாவது கண்டா இவர் நம்ம சொந்தம்தான் என்கிறத தெரியாத சூழலை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு உறவுகள் விரிசலாக செல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகள் தூரமாகுவது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்று என்பதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க.
எனவே இந்த உறவுகளை பலப்படுத்துகிற விஷயத்திலையும் நம்ம கவனம் செலுத்தணும். அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதுங்கிறது அதாவது ஒரு முஸ்லீம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகளோட ஒன்று என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்லித்தருது. சில நேரங்களில் இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். சில உறவுகள் இருப்பாங்க, அவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க. மதிக்கிறேன்னு இன்றைக்கு பார்க்குற என்னன்னு சொல்லி சொன்னால் கல்யாணத்துக்கு சொல்கிறது, கல்யாணத்துக்கு சொல்லாமல் விடுறது. இதை தான் மதிக்கிறேன்னு நினைக்கிறேன். யாராவது கல்யாணத்துக்கு சொன்னால் நம்மளை மதிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு சொல்லலைன்னா நம்ம மதிக்கலைன்னு. ஆனால் இது ஒரு அளவீடு கிடையாது. அவரவருடைய வசதிக்கு எப்போ எதை வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வாரார், வந்து சொல்கிறார், யாரை சொல்லலாம், எனக்கு குடும்ப உறவுகள் இருக்கிறாங்க, நான் அவங்கள சேர்ந்து நடக்கிறேன், அவங்க என்ன ஒதுக்கி நடக்கிறாங்க. நான் அவங்க விஷயத்தில் மென்மையாக நடந்து கொள்கிறேன், அவங்க எந்த விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அவங்களோட இணைஞ்சு போக நான் விரும்புகிறேன், அவங்க என்ன ஒதுக்கி போக விரும்புகிறாங்க, என்ன செய்யன்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று அவங்க சேர்ந்து நடக்காட்டி ஒதுக்கிக்கலாம் என்கிற மாதிரி சொல்லாமல் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீ சொல்கிற மாதிரி உண்மையிலே நீ நடந்து கொள்கிறாயாக இருந்தால் அல்லாஹ்வின் புறத்துலேருந்து ஒரு மலக்கு உனக்காக துவா செஞ்சுட்டு இருப்பார், உனக்காக உதவியாக இருப்பார். உண்மையிலே குடும்ப உறவை பேணுறவர்னு சொல்கிறது அவங்கள வீட்டு கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டாங்க, அதனால் எங்களோட வீட்டு கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடுறோம்னு சொல்லி அவங்க செஞ்சாங்கிறதுக்காக செய்கிறதுங்கிறது உண்மையான குடும்ப உறவு கிடையாது. இது மனுஷன் யாருக்கு வேணாலும் செய்கிறது தான். உண்மையான குடும்ப உறவு என்னங்கிறது அந்த உறவுகள் எங்களை கண்ணியப்படுத்தாவிட்டாலும் அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துறதுங்கிறது தான் உண்மையான உறவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. எனவே இந்த விஷயத்தில் நாம் ஒரு கரிசனை காட்ட வேண்டியது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வல் ஜாரில் ஜுனுப், குர்ஆன் வசனம், வல் ஜாரில் ஜுனுப், நெருங்கிய உறவுடைய பக்கத்து வீட்டார். எங்களுக்கு பக்கத்து வீட்டாக்கள் இருக்கலாம், இதில் குடும்ப உறவுடைய பக்கத்து வீட்டாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது. பக்கத்து வீட்டார்களை பல கூறாக நாம் பிரிக்கலாம். ஒன்று நெருங்கிய உறவுடைய பக்கத்து வீட்டார், அவங்களோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிற போது 3 விதமான நன்மை இருக்குது. உறவை பேணிய நன்மை இருக்குது, பக்கத்து வீட்டை பேணிய நன்மை இருக்குது, அவங்க முஸ்லீமாக இருந்தாங்கன்னா இஸ்லாமிங்கிற உறவை பேணிய நன்மையும் இருக்குது. பக்கத்து வீட்டார் உறவு இல்லை ஆனால் முஸ்லீமாக இருந்தாலும் சொன்னால் பக்கத்து வீடு என்கிற கடமையை செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு முஸ்லீமுக்குரிய உரிமையை கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். பக்கத்து வீட்டார் முஸ்லீம் இல்லை காபிராக இருந்தாலும் அவரோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிற போது பக்கத்து வீட்டுக்குரிய உரிமையை கொடுத்த நன்மையை நம்ம பெறுவோம். அதனால தான் நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்குறோம், உங்களோட பக்கத்து வீட்டர் யூதராக இருந்தாலும் நீங்கள் வைக்கக்கூடிய கறியில் ஆணத்தை கொஞ்சம் அதிகமாக வச்சு அவங்களுக்கும் கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஈமான அளவு பார்க்கறதுக்கான ஒரு அம்சமாக கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. தனது பக்கத்து வீட்டான் பசியோடு இருக்கிற போது தான் மட்டும் வயிறு நிறைய சாப்பிடுகிறவன் மூமினாக முடியாது என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி வந்து எனக்கு பக்கத்து வீட்டாருடைய உரிமையை பேணுமாறு சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பக்கத்து வீட்டாக்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப சொன்னாங்க. எப்படி ஒருவர் மௌத்தா போனால் அவரோட சொத்துல பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பங்கு இருக்கிறதோ அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டாரை பற்றி திரும்ப திரும்ப சொன்னார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் பக்கத்து வீட்டார்களை கண்ணியப்படுத்துறது, அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்வதுங்கிறது வலியுறுத்தப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மன்கான யோமினு பில்லாஹி வல் யோமில் ஆஹிர் பல் யுஹ்சின் ஜாரஹு. உங்களுடைய யாராவது ஒருவர் அல்லாஹ்வை மறுமை நாளை உண்மையாக நம்புறதாக இருந்தால் தன் அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யட்டும். அது அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறதுடைய அடையாளங்களோட உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியில் மன்கான யோமினு பில்லாஹி வல் யோமில் ஆஹிர் பலா யுதி ஜாரஹு. உங்கள் ஒருவர் அல்லாஹ்வை மறுமை நாளை உண்மையாக நம்பினால் அவர் தனது அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்கட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டாருக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது ஈமான இழக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எங்கட வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் நினச்ச மாதிரி வாழ்வோம் என்கிற அடிப்படையில் பக்கத்து வீட்டை பற்றி யோசிக்காமல் நாங்கள் வாழ முடியாது. இந்த விஷயம் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொன்னால், ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறாங்க. யாரோ சொல்ல ஒரு பொம்பளை இருக்கிறார், நிறைய நஃபில் தொழுவா,
நிறைய வணக்கங்களில் ஈடுபடுவாள், நிறைய சுன்னத்தான நோன்பு பிடிப்பாள். வலாக்கின் தொகுதி ஜாரஹா, அவட பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு அவையா ஒரே தொல்லை, பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு இவையால பிரச்சனை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹிய பின்னார், அவன் நரகத்தில் இருப்பா என்று நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. தொழக்கூடிய பொம்பளை, அதிகமாக சுன்னத்து நோம்பு பிடிக்கக்கூடிய பொம்பளை, ஆனால் அவள் பேசினான்னா பக்கத்து வீட்டாக்களோட மனசு நோகிற மாதிரி தான் பேசுவாள், அவங்களோட ரகசியங்களை பகிரங்கப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாள், அவங்களோட மனசை நோவிக்கிற மாதிரி தான் பேசுவா. இந்த நிலையில் இருக்கிறான்னு சொன்னால் இவர் தொழுது நோன்பு பிடிக்கிற பொம்பளையாக இருந்தாலும் சொர்க்கம் போகிறதுக்கு தகுதி இல்லாத பொம்பளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அப்போ இந்த பக்கத்து வீட்டு உறவுகளை பேணிக்கொள்றதுங்கிறது, சில நேரம் பக்கத்து வீட்டாரால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை சகிச்சு கொள்வது என்கிறதும் நாங்கள் பக்கத்து வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள் உள்ளது. இதற்கு நமக்கு அதாவது நன்மையும் இருக்குது. அடுத்ததாக இந்த குர்ஆன் வசனத்தில் ஓட்டத்தை பாருங்கள். வல் யதாமா வல் மசாக்கின், நீங்கள் அனாதைகளுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், ஏழைகளுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த அனாதைகள் ஏழைகள் என்றதை சொல்கிற போது அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை விட்டுடுறான். என்ன விஷயம்னு கேட்டால் உறவை விட்டுடுகிறான். இதை சொல்லும்போது அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு சொல்லி சொன்னால், அனாதை பிள்ளைகள் என்று வருகிற போது எல்லா அனாதை பிள்ளைகளும் உங்களால் நல்ல முறையில் நடக்க முடியுமா? நடங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அனவ காபில் யத்தீம், நானும் அனாதைகளை பொறுப்படுக்கிறவர்களும் சொர்க்கத்தில் ஹாக்கதா இப்படி இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விரலும் எப்படி ஒன்று கொண்டு பக்கத்தில் இருக்குதோ அதுபோல் நாங்கள் இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அனாதை பிள்ளைகளை பொறுப்படுக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஒரு வாப்பா இல்லாத பிள்ளை, தந்தை இல்லாத காரணத்தினால அதில் படிப்பு இல்லாமல் போகலாம், ஓதல் இல்லாமல் போகலாம். அப்போ அது படிப்பு இல்லாமல் போகிற போது எதிர்காலமே அந்த பிள்ளைக்கு இல்லாமல் போகலாம். அப்போ அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய செலவுகளை நம்ம பொறுப்பெடுக்கிறோம். வீட்டில் தான் வச்சு வளர்க்கணுங்கிறது கிடையாது. உங்களோட மகன் படிக்கிறதுக்குரிய செலவெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அவருக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் ஏண்ட செலவுகளை நான் செய்கிறேன் என்று நம்ம பொறுப்பெடுத்துட்டோம்னு சொன்னால், இது சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒரு அமலாக இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. இதே போல் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது. இங்கே ஏன் ஏழைகள் அல்லாஹ் தஆலா நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாண்டா, நாங்கள் ஏழைகளோட நல்ல முறையில் நடந்து கொண்டால் பணக்காரனோட அதை விட நல்லா தான் நடக்க போகிறோம். சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுறவங்க இவங்க தான், மோசமாக நடத்தப்படுறவங்க இவங்க தான், ஏமாற்றப்படுறவங்க வஞ்சிக்கப்படுறவங்க இவங்க தான். இவங்களோட நல்ல முறையில் ஒருவன் நடக்கிறான்னு சொன்னால் அவன் பணக்காரர்களுடன் தந்தை உள்ள பிள்ளைகளோட நல்லா தான் நடப்பான். அப்போ இவங்களோட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த குர்ஆனில் பல இடங்களில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இந்த அனாதை பிள்ளைகளை அரவணைக்கிறது, அவங்களுக்கு உணவு கொடுக்கறது, ஏழைகளை அரவணைக்கிறதுங்கிறத இஸ்லாத்தினுடைய பெரிய கடமைகளாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம், ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மறுமையை பொய்ப்பிக்கிறவர்கள் பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான், அவங்க அனாதைகளுக்கு உணவளிக்க தூண்ட மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா. ஒருவன் அனாதைகளுக்கு உணவளிக்க தூண்டலைன்னு சொன்னால் அவன் மறுமையை நிராகரிக்கக்கூடிய கொள்கை அவன்கிட்ட இருக்குது என்கிறத அதை சொல்கிற மாதிரி இருக்குது. அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். மனுஷனுக்கு நாங்கள் 2 கண்ணை கொடுத்துருக்குறோம், அவனுக்கு ஒரு நாக்கை கொடுத்துருக்குறோம், அவனுக்கு நல்ல வழி எது கெட்ட வழிங்கிறத நம்ம காட்டியிருக்கிறோம். ஆனால் பலக்கு தகமல் அக்கபா, இந்த மனிதன் இன்னும் அக்கபாவை தாண்டவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அக்கபா என்கிற அரபு மொழி சொல்லுக்கு பள்ளத்தாக்கு என்பது அர்த்தம். இந்த இப்போ நம்ம இங்கே ஒரு மலையில் இருக்கிறோம், அங்கால ஒரு மலை இருக்குது, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. நம்ம இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகிறதாக இருந்தால் இந்த பள்ளத்தாக்கை தாண்டணும். இது அல்லாஹ் தஆலா ஓமிச்சு சொல்கிறான், பலக்கு தகமல் அக்கபா, இவங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் நடுவில் இருக்கக்கூடிய அக்கபாவை இவர்கள் தாண்டவில்லை. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பமா அதுராக்க மல் அக்கபா, அக்கபான்னு அவங்களுக்கு என்ன தெரியுமா? அக்கபான்றது உண்மையான பள்ளத்தாக்கு நான் சொல்லலை, பக்கு ரக்கபத்தின், ஒரு அடிமையை விடுதலை விடுங்க, உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அக்கபாவை பள்ளத்தாக்க நீங்கள் தாண்டிடுவீங்க. அல்லது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள், அவ் யதீமன் தா மக்ரபா, அல்லது நெருங்கிய உறவுள்ள ஒரு அனாதைக்கு உணவு கொடுங்கள், அல்லது வறுமையின் காரணமாக பசியில் மண்ணில் புரளக்கூடிய ஒரு அனாதை ஒரு யத்தீம் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்கள். அந்த உணவை கொடுத்துட்டு ஈமான் கொண்டவர்களில் ஒருவராக இருந்து கொண்டு பொறுமையை பற்றியும் கருணையை பற்றியும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள்.
அப்படி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொர்க்கம் போகிற வலதுசாரிகள்ட உள்ளவங்கள வலது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இருப்பீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இங்கே அல்லாஹ் தஆலா சொர்க்கம் போகிறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்க. நம்ம நாட்டில் அடிமைகள் கிடையாது. மற்றது 2 சொல்லுகிறான், மண்ணில் புரண்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவு கொடுங்க, ஒரு உறவுடைய அனாதைக்கு உணவு கொடுங்க. இந்த வேலையை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் பொறுமையை பற்றி சொல்லுங்கள், கருணையை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொறுமையை பற்றி யாருக்கு சொல்கிறது? யார் கஷ்டப்படுறானோ அவனுக்கு பொறுமையை பற்றி சொல்லணும். கருணையை பற்றி யாருக்கு சொல்கிறது? யார்கிட்ட வசதி இருக்குதோ அவனுக்கு கருணையை பற்றி சொல்லணும். ஒரு அனாதை இருக்கிறான்னு சொன்னால் அந்த அனாதைக்கு நீங்கள் ஒரு உதவியை செஞ்சுட்டு அந்த அனாதை பிள்ளைக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் அருள் செய்வான், பொறுத்து கொள்ளணும், ரசூலுல்லாவும் அனாதை தான் இருந்தாங்க, வறுமை வாழ்க்கையில் வரும், இவங்களுக்கு நம்ம சொல்லணும். யாராவது வசதி உள்ளவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வசதி இருந்திருக்கிறாங்க, இந்த ஊரில் இப்படி அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏழை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு அவங்களுக்கு கருணையை சொல்லணும். இதை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் சொர்க்கத்துக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை நீங்கி விடுகிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் என்ன செய்யப்படுதுண்டா, எல்லாரும் பொறுமையை சொல்லுவாங்க, கஷ்டப்படுறவனை பார்த்து சபுர் செய்யுங்கன்னு சொல்கிறது. ஆனால் இஸ்லாம் அந்த சபுரை சொல்லலை. பசியோடு இருக்கிறவனை பார்த்து சபுர்னு சொல்லி நாங்கள் மட்டும் தின்னுட்டு இருந்தோம்னு சொன்னால் அது சபருடைய போதம் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுல அரவாசம் அவனுக்கு கொடுத்துட்டு நீயும் தின்னு நானும் தின்றதுக்கு போகிறோம், நீ பொறுமையாக இருங்க, ரசூல்லா பசியில் இருந்தாங்க. இன்றைக்கு என்னன்னு சொன்னால் ஏழைகளுக்கு சொல்கிறோம், ரசூல்லா வயிற்றில் கல்லை கட்டிட்டு இருந்தாங்க, சஹாபாக்கள் கல்லை கட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பொறுமை அவங்களுக்கு ஏறாது. உனக்கு பசி வந்தால் இதை பற்றி நீ பேசுவியா என்கிற நிலையத்தை அவங்களுக்கு உருவாக்கும். எனவே அல்லாஹ் தஆலா ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, அனாதைகளுக்கு உணவு கொடுக்கறது, அவங்களோட நல்ல முறையில் நடக்கிறதுங்கிறது சொர்க்கம் போடுறதுக்கான வழிகளில் ஒன்றாக சொல்கிறான். இந்த உறவுகளும் பேணப்பட வேண்டிய உறவுகள். இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் நிறைய குடும்பங்கள்ல அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் வசதியானவங்க இருப்பாங்க. இன்றைக்கி வெளிநாட்டுகளிலிருந்து அனாதைகளை பராமரிக்கக்கூடியவங்க நிறைய நிதி அனுப்புகிறாங்க. இலங்கையில் மட்டும் எப்படி 5000க்கு மேற்பட்ட அனாதைகள் சவுதி போன்ற அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அரபிகளால் கவனிக்கப்படுது. அவங்க காசு கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்காக. இப்போ எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அனாதை பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊரில் அவங்களோட சொந்தத்துக்குள்ளேயே ஒருத்தர் வசதியாக இருந்தால் மாதம் ஒரு 2000-3000 ரூபா கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்குது. ஆனால் மனசு வராத நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர் பிள்ளைகளுக்கே மனசு வருகிறது இல்லை, நமக்கு நெருங்கியவங்களுக்கே மசக்கு வருதுன்னா அவங்க வெளிநாட்டிலேருந்து யார் இவர்கிட்ட தெரியாமல் அனுப்புகிறாங்களோ. நம்மளே அதாவது ஆரம்பத்து குவைத் அடிபட்ட நேரம், குவைத் ஈராக் பிடிச்ச நேரத்தில் குவைத்தில் இருந்தவங்க நிறைய பேர் அகதிகளாக சவுதியை போய்த்தாங்க. அந்த நேரம் இலங்கையில் இருக்கக்கூடிய சில அனாதை பிள்ளைகளுக்கு குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொம்பளை காசு கொடுத்துட்டு இருந்தா. இப்போ அவையும் அவளோட வீடுகளெல்லாம் விட்டுட்டு அகதியாக சவுதிக்கு போயிருக்கிறாள். சவுதியில் இருந்து அவள் இங்கே கோல் பண்ணி என்ன சொல்கிறான்னா, என் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் ஸ்ரீலங்காவில் நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கிறீங்க, நான் இப்போ அகதியாக குவைத்திலிருந்து சவுதிக்கு வந்திருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் சில காலத்துக்கு பிறகு நாங்கள் எப்படியும் எங்களோட நாட்டுக்கு போயிடுவோம், அது வரைக்கும் என்னால் காசு அனுப்ப முடியாது, என்னால் காசு அனுப்ப முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் காசு கொடுங்க அந்த பிள்ளைகளுக்கு, இன்ஷா அல்லாஹ் குவைட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த காசை நான் திருப்பி தருவேன். அப்போ அவள் அறிவிக்கிறாள். அவள் அகதியாக போனதுக்கு பிறகு கூட அவளோட வீடு போயிடுச்சு, அவளோட சொத்துக்கள் போயிடுச்சு, அதாவது ஈராக் இராணுவம் ஆக்கிரமிச்சிருச்சு, அவங்களோட எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் சவுதியில் வந்து அவங்க அகதியாக இருக்கிற நேரத்தில் கூட அவன் மூலமாக அனாதை நிதி பெற்று கொண்டிருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிதி நின்றக்கூடாது என்று அந்த நிலையிலே அவள் கோல் பண்ணான்னு சொன்னால் எந்த மாதிரி மனசு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் என்பதை நம்ம பார்க்கணும். எனவே இந்த உறவுகள், நம்ம குடும்ப உறவுகளுக்குள்ளே ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுடைய அனாதை பிள்ளைகள் இருப்பாங்க. எங்களோட இதால் என்ன உதவி அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். இது எங்களோட மறுமைக்காக நாங்கள் செய்யக்கூடிய பெரிய ஒரு சேமிப்பாக இருக்குது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப், அதாவது உறவுடைய பக்கத்து விட்டார் ஒன்று, மற்றது உறவு இல்லாத பக்கத்து விட்டார். ஏற்கனவே சொன்னது மாதிரி குடும்ப உறவு இருக்காது, முஸ்லீம் என்கிற உறவு இருக்கலாம், அல்லது அவங்க முஸ்லீமாக இருக்க மாட்டாங்க, காவிராக இருந்தாலும் மனிதன் என்கிற உறவு இருக்கலாம். இந்த ஒரு அர்த்தமும் இந்த வசனத்துக்கு செய்யப்படுது. சில அறிஞர்களை பொறுத்தளவுல தூரத்து பக்கத்து விட்டார்னு சொல்லி சொன்னால் எங்களை பக்கத்து வீடுகள்னு சொல்கிற போது வீட்டோடு உள்ளவங்க இருப்பாங்க,
கொஞ்சம் தள்ளி உள்ள பக்கத்து வீட்டார் இருப்பாங்க. எல்லாரோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நிறைய பக்கத்து வீட்டார் இருக்கிறாங்க, இதில் நான் யாருடைய வீட்டை முற்படுத்துறது என்று கேட்குறாங்க. இப்போ வீட்டில் நம்மளோட வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். எந்த வீட்டுக்கு கொடுக்குறதுன்னு ரசூலாட்ட ஆயிஷா நாய் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னோட வாசலுக்கு எந்த வீட்டோட வாசல் கிட்ட இருக்குதோ அந்த வீட்டுக்கு நீங்கள் முற்படுத்துங்க என்று சொல்கிறாங்க. உங்களோட வீட்டு வாசலுக்கு யாருடைய வீட்டு வாசல் நெருக்கமாக இருக்குதோ அவங்க நீங்கள் முற்படுத்துங்க. உதாரணமாக வீட்டில் நம்ம கொஞ்சம் கறி சமைச்சிருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க நினைக்கிறோம், இந்த வீட்டையும் தாண்டி அடுத்த வீட்டையும் தாண்டி அடுத்த வீட்டுக்கு கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இது இவங்களுக்கு சில நேரம் நம்மளை புறக்கணிச்சிட்டு போகிறாங்களோ, நம்மளை வேணாண்டு போகிறாங்களோ என்கிற மாதிரியான ஒரு நிலை உண்டாக்கலாம். எனவே அந்த ஒரு ஒழுங்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்குற போது நெருங்கிய பக்கத்து வீடுங்கிறது உறவு இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு நெருக்கமாக இருக்கிற பக்கத்து வீடு, தூரத்து பக்கத்து வீடுன்னு சொன்னால் வீட்டுக்கு தூரமாக இருக்கக்கூடிய பக்கத்து வீடு. அலிரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, யார் யாரெல்லாம் பக்கத்து வீடுங்கிற லிஸ்ட்டில் வருவாங்கன்னு. சில அறிஞர்கள் சூழ இருக்கக்கூடிய 40 வீடுகள் பக்கத்து வீட்டில் வரும்னு சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் சத்தம் போட்டு கூப்பிட்டா எது வரைக்கும் கேட்குமோ அவ்வளோ வீடும் நமக்கு பக்கத்து வீடு தான் என்கிற கருத்தை சொல்கிறாங்க. எனவே நம்ம இந்த சைட்டில் உறவு அல்லாத பக்கத்து வீடு அனைவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்கிற ஒரு அடிப்படையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாஹிபி பில் ஜன்பு, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்று இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நமக்கு உதாரணமாக நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், எங்கட கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. பெரும்பாலும் உலகத்தில் இவங்க தான் நமக்கு எதிரியாக இருப்பாங்க, அவங்களோட நமக்கு கோபமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க. நீங்கள் பயணத்தில் போகின்ற போது யார் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் நம்ம யாருக்கு நெருக்கமாக இருக்க வேண்டி வருகிறதோ அவங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வதும் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அடுத்ததாக வபினி சபீல், வழிப்போக்கர்கள், இவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வழிப்போக்கர்னு சொல்லி சொன்னால் அன்றைக்கு இருந்த முக்கியமான பிரச்சனைகள் இது உண்டு. ஏண்டா அன்றைக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாங்கன்னா தங்குறதுக்கு லொட்ஜ் இருக்காது, சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஊர்லேருந்து ஒரு உதாரணமாக இன்றைக்கு கொழும்புக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைக்கு காலையில் கொழும்புக்கு போய் அன்றைக்கு வந்துடுறோம். ஆனால் அன்றைக்கு கொழும்புக்கு போகிறது இருந்தால் இடையில போவாங்க, இடையில ஒரு இடத்துல தங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போய்த்து அவங்களோட ஒட்டகமோ கழுதையோ குதிரையோ டயர்டாகிற இன்னொரு இடத்துல தங்குவாங்க, ராவைக்கு போய் ஒரு இடத்துல நிற்க வேண்டி வரும். அப்போ இவங்க தங்குற இடங்கள்ல தண்ணி இருக்காது, அவங்களுக்குரிய வசதியை செஞ்சு கொடுக்குறது, சாப்பிட்றதுக்குரிய ஏற்பாடை செய்கிறது, தூங்குறதுக்காக அந்த நேரங்களில் மன்னர்கள் எல்லாம் அதுக்காகன்னு சொல்லி மடங்களை கட்டி போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி வழிப்போக்கர்களாக இருக்கிற வபினு சபீல்னு வருது. அரபுல இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் பீதியின் மகன், அவங்க ரோட்டில் தான் கிடப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களுடனும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வேறு சில வசனங்கள் அல்லாஹு தஆலா இதுக்கு பிறகு வசாயில், கேட்டு வாரவங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கேட்டு வாரவங்கன்னு சொன்னால் பிச்சை எடுக்க வாரவங்க. தர்மத்தில் நாங்கள் ஓடர் அல்லாஹு தஆலா சொல்கிற போது உறவுக்கு முன்னுரிமை, அடுத்தது இந்த ஏழைகள் அனாதைகள் வருவாங்க, கடைசியாக வாரவங்க தான் இந்த கேட்டு வாரவங்க. நாங்கள் பெரும்பாலும் அதிகமாக தர்மம் செய்கிறேன்னு சொன்னால் இந்த பிச்சை கேட்டு வாராங்களுக்கு தான் கொடுத்துப்படும். ஏன்னா அவங்க கேட்டு வராங்க. நம்ம பஸ்ஸில் இருக்கிறோம், வந்து முன்னுக்கே தட்டை நீட்டிட்டு இருந்தான்னு சொன்னால் எதையாவது போட்டால் தான் போவான்னு சொல்லி நம்ம போடுவோம். உண்மையிலேயே இந்த பிச்சை கேட்டு வாரவங்க இருக்கிறாங்களே, அவங்க உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறாங்களா பொய்க்கு இருக்கிறாங்களா யாருக்கும் தெரியாது. பெரும்பாலும் இன்றைக்கு பிச்சை எடுக்கிறவங்க பெரும்பாலானவங்க பெரும் தவறு செய்கிறவங்க, மோசடிக்காராக்கள், ஏமாத்துக்காராக்கள். அவங்க சாராயத்துக்கு பழகியிருப்பாங்க, இன்னும் என்ன தவறான நடத்தைகளுக்கு அதுக்கு பழகியிருப்பாங்க. அதுபோக அவங்கள பெரும்பாலானவங்க பெரும் வசதி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க இங்கே தான் பிச்சை எடுத்திருப்பாங்க, வேறு இடத்துல வசதியாக இருப்பாங்க. ஏன்னா இலங்கையில் ஒரு இடத்த கணிப்பீட்டில் பெரும்பாலும் ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாளைக்கு 6000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் யாரும் ஜனக்கி பார்க்க இல்லாத உழைப்பது. பிச்சைக்காராக்கள் சாகிற போது சில நேரம் அவங்களோட சாக்குகளை லட்சக்கணக்கான காசு ஆகப்படுது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய தவறுகளுக்கு அடிப்படையாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த பஸ்ஸில் பிச்சை எடுக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பிள்ளையை வச்சுட்ருப்பாங்க. அந்த பிள்ளைகள் தோல்ற தூங்கிட்டே இருக்கும். இப்போ எங்கட பிள்ளைகளை அந்த வயசு பிள்ளைகளை கையிலே வச்சுட்ருக்கணுமா,
பிள்ளைகள் இருக்கா இப்படி ஓடுங்க, பிள்ளைகள் விளையாடுங்கள், கையில் வச்சுட்டு இருக்க பிள்ளைகளுக்கு விரும்பாது. ஆனால் இந்த பிச்சைக்காரர்களுடைய பிள்ளைகள் மட்டும் எப்படி அவங்களோட கையிலேயே ஈந்துட்டு இருக்குது என்கிறது சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டால், பிச்சைக்கார ஆக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பிள்ளைகளை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாராயத்தையோ அல்லது போதை வஸ்துக்களையோ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, அல்லது மயக்க மருந்தை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு புள்ள தேவை. சில நேரங்களில் அது அவங்களோட சொந்த பிள்ளையாக இருக்காது, வாடகைக்கு வாங்கின பிள்ளைகளாக இருக்கும், கடத்தப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு மயக்க மருந்துகளையும் தூக்க மருந்துகளையும் தோட்டு வச்சுக்கிறாங்க. பிள்ளைய கண்டா தான் பரிதாபப்பட்டு காசு கொடுப்பாங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, சவுதியிலே இந்த பிரச்சனை நடக்குது. நீங்கள் உம்ராவுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை சின்ன பிள்ளைகள் ரோட்டில் அப்படியே பிள்ளைகளை வச்சுருப்பாங்க. பொலிசில் கண்டா பிடிப்பாங்க அந்த பிள்ளைகளை, கை வெட்டப்பட்ட கை இல்லாத பிள்ளைகள் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக கை இல்லாத பிள்ளைகள் இருக்கும். உண்மையில் அந்த பிள்ளைகள் கை இல்லாத பிள்ளைகளில் கையை மடக்கி போட்டு கட்டி வச்சு கை இல்லாத மாதிரி காட்டி அந்த பிள்ளைகளை பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த பிச்சைகள் இந்த விஷயத்தில் ஏமாத்து நடக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா தர்மத்தை சொல்கிற போது கேட்டு வாரவங்களை கடைசி லிஸ்ட்டில் வைக்கிறார். கேட்டு வாரவனை பொறுத்தளவு உங்கள்கிட்டையும் கேட்பான், உலகத்தில் 1000 பேர் இருந்தால் 1000 பேர்கிட்டையும் கேட்பாங்க. ஆனால் குடும்ப உறவுகள் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, கேட்கறதுக்கு வெக்கப்படுறவங்க இருப்பாங்க, கேட்டால் அது கௌரவ தன்மான பிரச்சனையில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்களாக தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள கேட்குற நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்துடக்கூடாது என்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா தர்மம் என்று வந்துவிட்டால் குடும்ப உறவு, அனாதைகள், ஏழைகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வந்து கடைசியாகத்தான் கேட்டு வாரவங்கள் அல்லாஹ் சொல்கிறார். இப்போ இங்கே அல்லாஹ் தஆலா இறுதியாக யாரை சொல்கிறான்னு சொன்னால், வமா மலக்க தைமானும், நீங்கள் அடிமைகளாக வச்சிருக்கிறீங்களே அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இந்த வசனம்ங்கிறது ஒரு அற்புதமான வசனம். அடிமைகளுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, அண்மை காலம் வரைக்கும் எந்த மரியாதையும் இருக்கல. ஒரு 150 வருஷங்களுக்கு இடையில் இந்த அடிமைகளில் கப்பல்களில் கொண்டு போவாங்க. அவன் ஒருத்தருக்கு சோமில்லாமல் போய் தொற்று நோய் வந்துச்சுன்னா தூக்கி கடலில் ஓட்டுருவாங்க. இவனை வச்சு மருந்து செஞ்சுட்டு இருக்கிறதுல இன்னும் 4 பேருக்கு நோய் வந்துருமென்றதுக்காக கொலை செய்வாங்க. அவங்கள கொல்வது பாவமாக கருதப்படலை. ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் இந்த அடிமைகளை சிங்கக்கூட்டுக்குள்ளே போட்டு சிங்கம் எப்படி அவங்கள கடிச்சு தின்னுதுங்கிறத ரகசியம் பார்த்து ரசித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. 2 அடிமைகளை சண்டை பிடிக்க விடுவாங்க, ஒத்தன் இன்னொருவனை கொல்ற வரைக்கும் சண்டை பிடிக்க விட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், அடிமைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அந்த நேரமே ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலேயே நமக்கு போதனை செஞ்சுருக்கிறாங்க. இந்த வசனத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் ஒரு செய்தி சொல்கிறார். அதையும் இந்த வசனத்தோடு சேர்த்து சொன்னால், இந்த வசனத்துக்கு அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொன்னதுக்கான காரணத்தை ஓரளவு நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை பாருங்கள், சூரத்து நிசாவுடைய 36 இது 37வது வசனம். அல்லதீன யப்ஹலூன வ யாமுரூன நாஸ பில் புஹ்லி வ யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வ அதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா. இந்த குடும்ப உறவுகளை பேணுங்க, பக்கத்து வீட்டாருடைய உறவுகளை பேணுங்க, அனாதைகளோட ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, வழிபோக்கர்களுக்கு உதவி செய்யுங்கன்னெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, இன்னல்லதீன யப்ஹலூன, யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ, வ யாமுரூன நாஸ பில் புஹ்ல், மற்றவங்களுக்கும் கஞ்சத்தனமாக இருக்குமாறு சொல்கிறாங்களோ, வ யக்துமூன மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய சிறப்பை அதாவது செல்வத்தை மறைக்கிறார்களோ, வஅதத்னா லில் காஃபிரீன அஸாபம் முஹீனா, இத்தகைய காவிர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குடும்ப உறவை பேணுங்க, தாய் தந்தையுடைய உறவை பேணுங்க, அனாதைகளோட ஏழைகளோட நல்ல முறையில் இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு எதுக்காக பகில்தனத்தை பற்றி அடுத்ததாக சொல்கிறான். பகில்தனம்னா கஞ்சத்தனத்தை பற்றி அல்லாஹ் எதுக்காக சொல்கிறான்? இன்றைக்கு குடும்ப உறவுகளை பேண முடியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அவங்களுடைய வீட்டுக்கு போகிறோன்னா சும்மா போகலாமா, ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், அதோட வீட்டில் சும்மா இருந்துடலாம். குடும்ப உறவுகளை பேணிக்கொண்டால் அவங்களுக்கு அவங்க போக நாங்கள் வரண்டு வந்தால் செலவு அதிகமாகும், தேவையில்லாத சுமை. அதனால் இன்றைக்கு பெரும்பாலும் நீங்கள் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கிறாங்க, ஒத்தம் வசதி ஆகிட்டான்னா அவன் நல்ல தூரத்தில் எங்கேயாவது வேறு இடத்துக்கு போயிடுறான். எதுக்குண்டா நாங்கள் நம்மளோட லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, பொருத்தமான நிலைக்கு வந்துட்டோம், இவங்களோட சேர்ந்துருந்தால் ஒரே தொல்லை,
பிள்ளைக்கு பிரச்சனைன்னு வருவாங்க, நோயின்னு வருவாங்க, பிள்ளைக்கு அவசரமாக ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட வைக்கிது, கையில் காசு இல்லைன்னு சொல்லி தாத்தா வருவா. இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு தள்ளி போய் நின்றுறாங்க. உண்மையிலே குடும்ப உறவுகள் தூரமாகிறதுக்கு அடிப்படை காரணங்கள் ஒன்று பகில்தனம். இங்கே அல்லாஹ் தஆலா அடுத்த வசனமாக அதைத்தான் சொல்கிறாங்க. யார் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ, சில பேர் கஞ்சத்தனம் மட்டும் பண்ணுவான், சில பேர் அவன் கஞ்சத்தனம் பண்ணுறதும் இல்லாமல் அடுத்தவனையும் கஞ்சத்தனம் பண்ணுமாறு தூண்டுவான். மடத்தனமாக கொடுத்து மடையன் ஆகிறாது. நீ அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஓண்ட பிள்ளைய யார் பார்க்குறன்னு சொல்லி கொடுக்குறதையும் விடாமல் செய்வாங்க. அது உண்மையிலேயே அவன் எதுக்கு செய்கிறான்னு சொன்னால், அவன் கொடுத்தா இவனும் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். 2 பேரும் கொடுக்காமட்டா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் இவனும் கொடுக்காமல் இருக்கிறதோட அடுத்தவனுக்கும் சொல்கிறது, கொடுக்காதடா, நீ ஏமாந்தவன் ஆயிடுவாய், ஓட்டாண்டி ஆயிடுவாய், ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாய், மடையனா நீ கஷ்டப்பட்டு உழைச்சது அவங்களுக்கு கொடுக்குறதுக்கான்னு சொல்லி அடுத்தவனை கொடுக்காம ஆக்குவாங்க. இன்னொன்றையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. எத்துமூனம் ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்துருப்பான், தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை மறைப்பாங்க. அதுக்காக நம்ம கையில் காசு இருக்குதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நம்ம கையிலே வச்சு இந்த வச்சுட்டு இருக்கிறது காட்டணும்னு இஸ்லாம் சொல்லலை. வசதி உள்ளவன் அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி வாழணும். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் 2 விஷயம் நடக்குது. சில பேர் என்ன செய்யறா, ஒன்றுமே இல்லாமல் நிறைய இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. இந்த பிரச்சனை அதிகமாக பொம்பளைகிட்ட தான் இருக்குது. அவங்க அதாவது ஒருத்தவங்க ஒரு பொண்ணுக்கு நகை இருந்தால் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, மார்க்கத்தில் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நகை இல்லாட்டியும் சரி பக்கத்து வீட்டில் வாங்கியாவது போட்டுக்கணும், போகிற இடத்துல காட்டணும் என்கிற மாதிரி ஒரு நிலை வருது. இல்லாத விட இருக்கிற மாதிரி கூட காட்டிக்கிறது. இன்னொரு பிரச்சனை இருக்குது, யாராவது சொந்த பந்தம்னு வந்துட்டா கையில் காசு இருக்கிற மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த அதை ஓதுற வேலையாக இருக்குது. அங்கே செலவு இங்கே செலவு, அது இல்லை இது இல்லை, எங்களோட வீட்டிலே 1000 பிரச்சனைன்னு சொல்லி இந்த பஞ்சம் பாடுற வேலை நடந்துட்டுருக்கு. இது அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற போது இல்லைன்னு சொல்லி நீயே அதை இல்லாமக்குற. இன்றைக்கி மனுஷன் உலகத்தில் வாழ்க்கையில் பறக்கத்து இல்லாத இது ஒரு காரணம். எந்த வியாபாரிட்ட போய் கேட்டால் பறக்கத்து இல்லை, ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ஒன்றும் இல்லை என்றே சொல்கிறான். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாங்களாக அதை இல்லாமல் ஆக்குறோம். அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹ் ஃபதுல் என்று சொல்கிறான். அல்லாஹ் தந்த சிறப்பு. அதை மறைக்கிறான். எதுக்குன்னு சொன்னால், இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டா இந்த குடும்பம் கோத்திரமெல்லாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு வரும். நாங்களும் அவங்களே மாதிரி பிச்சைக்கார மாதிரி இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் நம்மகிட்ட கேட்டு வர மாட்டார். இந்த மாதிரி நிலையில் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்ற போது வாத்ததுனால் காபிரீனா அதாபம் முஹீனா, இத்தகைய காவிர்களுக்கு இழிவான வேதனைகளை நாம் தயார் பண்ணியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வுடைய உறவை பேணுறதுங்கிறது இபாதத்துக்கள் மூலமாக நாங்கள் பேணலாம். மனுஷனோடு இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம பேணுறதுங்கிறது எங்களோட அடுத்த கட்ட கடமை. இதில் நம்ம எல்லாம் ஏதாவது ஒவ்வொன்றை செய்வோம் நம்ம. ஆனால் எல்லாத்துலேயும் சில நேரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் பலகீனம் இருக்கலாம். தாயை கவனிக்கிறது நம்மளோட பலகீனம் இருக்கலாம், தந்தையை அனுசரிக்கிறதுல பலகீனம் இருக்கலாம், தாய் தந்தை எங்களோட உறவு அவங்க மூலமாக வந்த உறவுகள் இருப்பாங்க. அதை விட்டு நாங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம தூரமாக இருக்கிறோம். அதெல்லாமல் சகோதர சகோதரிய பிள்ளைகள் அந்த உறவு வட்டம் இருக்குது, அதை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறோம். இந்த உறவுகளை நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கு. அடுத்தது அண்டை ஆயுள் இருக்கக்கூடிய உறவினர், அதாவது பக்கத்து வீட்டார்கள். உண்மையிலே சில நேரங்களில் எங்களோட உறவுகள் இரத்த உறவுகள் தூரமாக இருப்பாங்க. இரத்த உறவுகள் தூரமாக இருக்கிற போது எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பக்கத்து வீடுகள் தான் நம்மளை பார்க்க போகிறாங்க. பக்கத்து வீட்டு உறவுகள்ங்கிறது முக்கியமானது, அதையும் நம்ம கவனிக்கணும். இந்த இரத்த உறவு இல்லாமல் எங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு உறவு இருக்குது, அது திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய உறவுகள். அந்த உறவு இரத்த உறவுக்கு அடுத்தபடியானது தான். இப்போ நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தா அவங்களுடைய உம்மா நமக்கு மாமியாகிறாங்க, சகோதரர்கள் மச்சானாகிறாங்க, மைனி ஆகிறாங்க, இப்படி ஒரு உறவு வருகிறது. இந்த உறவுகளும் பேணக்கூடியது தான். ஆனால் இந்த உறவு என்கிறது இரத்த உறவுக்கு அடுத்தபடியாக உள்ளது தான். இரத்த உறவுங்கிறது அதாவது அல்லாஹ்வே நியமித்த உறவு அது. ஆனால் பெரும்பாலும் எங்களோட உறவு நடவடிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த இரத்த உறவுகளை விட கல்யாணத்தின் மூலமாக வந்த உறவு தான் பலமாக இருக்குது. அதுக்கும் காரணம் பெண்களுடைய உறவு தொடர்பாளர் கூட இருக்கிறது தான் காரணம். ஆக நம்ம இரத்த உறவை விட திருமண உறவுகளை மிகைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம திருமணம் வச்சு அவங்களோட வச்சிருக்கக்கூடிய உறவை குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இரத்த உறவுகளோட விடுபட்டிருக்கக்கூடிய உறவுகளை நம்ம கூட்டிக் கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இந்த உறவுகளை பேண்ட விஷயத்தில் நம்ம ஏதாவது செலவு செய்ய வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த செலவு என்கிறது எங்களுக்கு நஷ்டம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
யாராவது ஒருவருடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பினால், உங்களோட உணவில் அல்லாஹ் பரக்கத் செய்ய, ரிஸ்க்குங்கிறது பெரும்பாலும் உணவை குறிக்கிறதாக இருந்தாலும் உணவை மட்டும் குறிக்காது, வாழ்வாதார தேவைகள் அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரு வாசகம் தான் ரிஸ்க்குங்கிற வாசகம். உங்களுடைய வாழ்வாதார தேவைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் கூட்டி வைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், பல் யசில் ரஹிமஹு, அவர் தனது குடும்ப உறவை பேணிக்கொள்ளட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உங்களோட வாழ்வாதார தேவைகள் தான் அல்லாஹ் பரக்கத் செய்யணும்னு சொன்னால் குடும்ப உறவை பேணிக்கொள்ளுங்க. நஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தந்ததில் பரக்கத் செய்வான். உங்களோட வயசு கூடும் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வயசு கூடும் என்பதை சில அறிஞர்கள் உண்மையிலேயே அல்லாஹ் வயசு நீண்ட ஆயுளை கொடுப்பான் என்கிற அர்த்தம் செய்திருக்கிறாங்க. சில அறிஞர்கள் குறைந்த காலத்தில் அவர் வாழ்ந்தாலும் நீண்ட காலத்தில் வாழ்ந்தவங்க செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா அவங்களுக்கு உறவு பக்கபலமாக இருக்கும், அதன் மூலமாக கொஞ்ச காலத்திலே நிறைய வேலையை செய்யலாம் என்ற ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் உங்களுடைய ஆயுளை கூட்டுவான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது, சில நேரம் இப்போ நம்ம 50 வயசில் நீங்கள் மௌத்தாருன்னா 50 வயசில் நீங்கள் மௌத்தாகிடுவீங்க. ஆனால் மௌத்தாகி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகும் உங்களை பற்றி 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களோட குடும்பத்தில் மௌத்தா போனதுக்கு பிறகும் உங்களை பற்றி 4 பேர் பேசுகிறாங்களா, உங்களை பற்றி சிலர் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட மனசில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதைத்தான் அல்லாஹ் நபி அவங்க உங்களுடைய ஆயுள் கூடும் என்று சொன்னாங்கன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. என்ன அர்த்தமாக இருந்தாலும் மூணுமே நல்ல அர்த்தம் தான். இப்போ சில பேர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க, சில பேர் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, ஆனால் மக்களுடைய மனசில் அவங்க செத்து போனவங்க தான், அவங்கள பற்றி யாரும் பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை. சில பேர் மௌத்தா போய்த்தாங்க, ஆனால் மக்களுடைய உள்ளத்தில் அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா என்று அவங்களோட பேரை சொல்லி துவா செய்கிறோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லான்னு அவங்களோட பேரை சொல்லி நாங்கள் துவா செய்கிறோம். அவங்க காலத்தில் பெரிய மன்னர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்கள பேர் சொல்லி நாங்கள் துவா செய்கிறது கிடையாது. இப்போ இமாம் ஷாஃபியுடைய பேரை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக நாங்கள் துவா செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்காக உங்களோட குடும்பத்தில் துவா செய்கிறவங்களை அல்லாஹ் அதிகமாக்குவான், உங்களை பற்றி அதிகமாக நினைவு கூறக்கூடியவங்களை அல்லாஹ் அதிகமாக்குவான் என்கிற கருத்தும் இந்த ஹதீஸில் இருப்பதாக சொல்கிறாங்க. இது மூன்றும் நடக்கிறதுக்கு சாத்தியமுள்ள விஷயங்கள் தான். இந்த வகையில் குடும்ப உறவுகளை நம்ம பேணுவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு சில இழப்புகள் வாரமாய், நஷ்டங்கள் வாரமாய், செலவுகள் வாரமாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதில் பரக்கத் செய்வான். எங்களை பற்றிய நினைவு அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தில் நீண்ட காலம் இருக்க செய்வான், அல்லது எங்களுக்கு ஆயிஷா அல்லாஹு தஆலா கூட்டி தருவான் என்பதை அந்த சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லி காட்டுது. எனவே இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய இந்த உறவுகளை பேணுகிற விஷயத்தில் நம்ம கூடுதல் கவனம் செலுத்துவோம். இதில் கூடுதல் பொறுப்பு பெண்களாகி உங்களுடைய கையில் இருக்குது. இந்த உறவுகள் பலப்படுகின்ற போது இதனால் எங்களை அறியாமல் சில நன்மைகள் இருக்குது. இன்றைக்கி சமூக மட்டத்தில் நிறைய தவறுகள் நடக்குதுன்னு சொன்னால் உறவுகள் பலமில்லாததும் காரணம். முந்தி ஒரு புள்ள இருந்தால் அந்த புள்ள வாப்பாக்கு பயமாக இருக்கும், சாச்சாக்கு பயம், மாமாவுக்கு பயம், ஊரில் உள்ள அங்கே பக்கத்து வீட்டார்களுக்கெல்லாம் பயம். ரோட்டில் போகிற நேரம் தவறு செஞ்சால் அவர் அடிப்பார், சாச்சா அடிப்பார், மாமா அடிப்பார். இன்றைக்கி எந்த பிள்ளைக்கும் மாமா அடிக்கிறதும் கிடையாது, சாச்சா அடிக்கிறதும் கிடையாது. பாப்பா அம்மாருக்கே அடிக்கிறதுக்கு பயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் அந்த பிள்ளை தவறு செய்ய பயப்படுதேன்னு சொன்னால் பக்கத்து விட்டு மாமா பார்த்து போய் வீட்டில் சொல்லுவார், சாச்சா கண்டா அடிப்பார், மாமா கண்டா ஏசுவார். இந்த ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ யாருக்கும் அந்த பயம் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போனால் யார் எவருன்னு தெரியாத பிள்ளை அந்த பிள்ளை இருக்கிற நிலையாகுது. அப்போ சமுதாயத்தில் தீமைகள் பரவுறதுக்கும் அந்த உறவுகள் உரிய முறையில் பேணப்படாமல் இருக்கிறது காரணமாக இருக்குது. எனவே சமூக சீரழிவுகள் இல்லாமல் போகிறதுக்காகவும் எங்களுடைய உறவுகள் சிதைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் குர்ஆன் சொன்ன இந்த உறவுகள் விஷயத்தில் கூடிய கரிசனை சேர்த்து அவர்களோடு இணங்கி வாழ்வதற்காக முயற்சி செய்வோம். அதன் மூலமாக எங்களுடைய மறுமைக்கும் இம்மைக்கும் நல்ல பயன்களை நம்ம பெறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.